அப்போ எவ்வளவு விசேஷமான கோவில் பாருங்களேன். மகாகாளேஸ்வர். இங்கே நடக்கக்கூடிய பூஜா முறைகளும் வித்தியாசமாக இருக்கும். தாந்திரீக முறைப்படி பூஜை செய்யக்கூடிய ஜோதிர்லிங்கங்களில் இந்த கோவில் முக்கியமான இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு நோக்கிய இறைவனாக இவர் வீற்றிருக்கிறார். எப்படி தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து நமக்கு ஆழ்ந்த அறிவையும் ஞானத்தையும் வழங்கிக்கிட்டே இருக்கிறாரோ, அதே போல இங்கு உள்ள இறைவனும் தெற்கு நோக்கி இருக்கிறார். 12 ஜோதிர்லிங்கங்களில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்கம் மகாகாளேஸ்வர் தான். உஜ்ஜைனில் இருக்கிற மகாகாளேஸ்வர். உஜ்ஜயினே ரொம்ப அழகான ஊர். ஷிப்ரா நதி ஓடக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஊர். ஏன்னா அந்த காலத்தில் மிகவும் படித்தவர்கள் வாழ்ந்த ஒரு இடமாக தான் இந்த உஜ்ஜைன், அவந்திகா அப்படின்ற ஒரு இடத்தை பார்த்துருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் சுதாமனும் படிக்கிறதுக்காக, வேதம் கற்றுக்கிறதுக்காக ஒரு ரிஷிகிட்ட வந்து ஒரு ஆசிரமத்தில் தங்கி படித்ததாக நம்மளுக்கு மகாபாரதம் சொல்லும்.